அண்மை செய்தி. விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள தமிழ் மக்களுக்கு மனமார்ந்த நன்றி என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்றும் விசிக கணித்தபடியே தொங்கு சட்டப்பேரவை அமைந்துவிட்டது என திருமாவளவன் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த முடிவுகள் நேற்று இரவு வெளியாகி இருந்தது. அதில் தொங்கு சட்டசபை உருவாகக்கூடியதற்கான அந்த வாய்ப்புகளும் சூழலும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் பெரும்பான்மையை வகிக்கிறது. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு கூடுதலாக அவர்களுக்கு இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற நிலை உருவாகிருக்கக்கூடிய நிலையில ஒரு அறிக்கை ஒன்றை திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். அதில் விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள தமிழ் மக்களுக்கு மனமார்ந்த நன்றி என சொல்லியிருக்கிறார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு காட்டுமன்னார்குடி மற்றும் திண்டிவனம் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத வகையில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துவதாக திருமாவளவன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்பதே ஆகும் என்பதும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் அழுத்தமாக முன்மொழிந்ததை 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது வெகு மக்கள் வழிமொழிந்துள்ளனர் என்று நம்புவதாகவும் திருமாவளவன் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தொங்கு சட்டசபை ஏற்படும் என விசிக முன்கூட்டியே கணித்திருந்ததாகவும் அதே நிலைதான் தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சியில் தமிழகம் இருக்கும் என்கின்ற வகையிலே அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது அவருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதிமுக தலைமையிலான மதவாத சங் பரிவார் கூட்டணியை மக்கள் வெகுவாக புறக்கணித்துள்ளனர் என்பது திமுக கூட்டணி கிடைத்த வெற்றி என்பது மகிழ்ச்சி அடைவதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் 66 இடங்களில் வென்ற அதிமுக தற்போது 20 இடங்கள் இழந்து நிற்பதாகவும் 46 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது அதிமுக பாஜக கைகோர்த்து நின்றதற்காக மக்கள் அளித்துள்ள படிப்பினையாகும் எனவும் திருமாவளவன் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தேர்தலில் அவருடைய இலக்கு தமிழ் மண்ணில் வளச்சார்பின்மை பாதுகாப்பதே ஆகும் எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இத்தகைய நுட்பமான அரசியலை தீர்ப்பின் மூலம் வெளிப்படுத்தியுள்ள வாக்காளர் பெருமக்கள் யாவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் மனம் நிறைந்த நன்றியையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமாவளவன் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். திருமாவளவன் இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுதே அதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் மாறும் என தெரிவித்திருந்தார். மேலும் தொங்கு சட்டசபை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கணித்திருந்தார். இந்நிலையில் சட்டசபை தேர்தல் முடிவுகள் 108 பெரும்பான்மையுடன் தமிழக வெற்றி கழகம் நிற்கிறது. தற்போது கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள், அது வரவேற்பதாக திருமாவளவன் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.